இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இதுவரை உதவி செய்தவர் இனியும் உங்களுக்கு உதவி செய்வார். அது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நல்லதை தெய்வம் தருவார். இந்த நாளை தந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லி நாம் துதித்து அவரை ஆராதிப்போம், மகிமைப்படுத்துவோம். தெய்வம் பெரிய காரியங்களை நீங்கள் காணும்படி அவர் செய்வார். ஆமென். இந்த நாளை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், நல் வாழ்வு தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், நல் வாழ்வு தந்த இறைவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், நல் வாழ்வு தந்த இறைவனுக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆராதனை தந்ததாலே ஸ்தோத்திரம், ஆடி பாடி மகிழச் செய்தி ஸ்தோத்திரம். நல்ல ஆராதனை தந்ததாலே ஸ்தோத்திரம், ஆடி பாடி மகிழச் செய்தி ஸ்தோத்திரம். சத்தியத்தால் நிரப்பினதா ஸ்தோத்திரம், சத்துருவை விரட்டினதா ஸ்தோத்திரம். சத்தியத்தால் நிரப்பினதா ஸ்தோத்திரம், சத்துருவை விரட்டினதால் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், சந்தோஷத்தால் நிரப்பினதா ஸ்தோத்திரம். அன்பினாவி எனக்கு தந்தி ஸ்தோத்திரம், சந்தோஷத்தால் நிரப்பினதா ஸ்தோத்திரம். கண்ணிகளால் நிரப்பினதா ஸ்தோத்திரம், நல்ல மனிதனாக வாழ வைத்தி ஸ்தோத்திரம். கண்ணிகளால் நிரப்பினதா ஸ்தோத்திரம், நல்ல மனுஷியாக வாழ வைத்தி ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். நிறைவு தந்தி ஸ்தோத்திரம், அபிஷேகத்தால் நிரப்பினதா ஸ்தோத்திரம். ஆவியிலே நிறைவு தந்தி ஸ்தோத்திரம், அபிஷேகத்தால் நிரப்பினதா ஸ்தோத்திரம். பரிசுத்தமாக்கினதா ஸ்தோத்திரம், பரலோகத்தில் இடம் தந்தி ஸ்தோத்திரம். பரிசுத்தமாக்கினதா ஸ்தோத்திரம்,
இடம் தந்தி ஸ்தோத்திரம் 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 உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் நல்வாழ்வு தந்த இறைவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் நல்வாழ்வு தந்த இறைவனுக்கு ஸ்தோத்திரம் 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 உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஆராதனை 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 அப்பா அப்பா ஆராதனை சர்வ வல்லவரே ஆராதனை அல்லேலூயா 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 ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவில் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக தந்தருள்வாராக. அன்புள்ள இறை மக்களே, இன்றைய நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் நம்மோடு என்ன பேசுகிறார் என்பதற்கு செவிமடுப்போமா? லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து 9வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து இன்றைய இறை வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அக்காலத்தில் இயேசு தம்முடைய சீடரை நோக்கி, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு இயேசு அனைவரையும் நோக்கி கூறியது, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தமது சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தமது உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தமது உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக்கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் வாழ்வையை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்றார். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களை ஆண்டவர் சந்திக்கிறார். எப்படிப்பட்ட வார்த்தைகளால்? துன்பங்கள் வாழ்வில் இருக்கிறது என்ற ஒரு செய்தியை இன்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். என் அன்பு மக்களே, இந்த துன்பங்கள் வழியாக ஆண்டவர் நம்மிடம் பேசுவது என்ன என்பதை பார்க்க வேண்டும். இந்த உலகத்தை மீட்க வந்த ஆண்டவர் இயேசு கடவுள் மனிதனாக வந்து இந்த உலகை மீட்க அவர் தேர்ந்து கொண்ட வழி என்ன? துன்பம், சிலுவை, துயரம், பாடுகள். இதுதான் அவர் தேர்ந்து கொண்ட கருவியாக இருக்கிறது. சிலுவை என்பது ஒரு அடையாளம், அந்த சிலுவை மரம் என்பது ஒரு பொருள். ஆனால் அதில் புதைந்து இருக்கக்கூடிய உண்மை என்பது துன்பங்கள். அதில் புதைந்திருக்கும் எல்லா பொருளும் அதில் இருக்கக்கூடிய துன்ப துயரங்களை நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. என் அன்பு மக்களே, ஆகையால் இந்த சிலுவையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் சிலுவை என்பது உண்டு. அதனாலதான் சொல்றார் இயேசு, இன்னைக்கு எவர் ஒருவர் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு வருகிறாரோ அவர் மீட்பை பெற்றுக் கொள்வார். நாம் சிலுவையை சுமந்து கொண்டு வர கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஏதாவது ஒரு சிலுவை இருக்கும். நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே, நம்முடைய உடல் அளவிலே, மனதளவிலே ஏதாவது ஒரு சிலுவை இருக்கலாம். இந்த சிலுவையை சுமக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இன்று சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது நாம் ஆண்டவரை தேடுவதே கிடையாது.
ஆனால் துன்பம், துயரம், ஏதாவது கஷ்டம் வருகின்ற பொழுது நான் என்ன பாவம் செய்தேன், எனக்கு ஏன் இந்த துன்பம் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறோம். அப்ப இயேசு அப்படி நினைத்திருந்தால் என்னவாயிருக்கும்? இயேசு ஒருவேளை நான் என்ன பாவம் செய்தேன், எனக்கு ஏன் இந்த துன்பம் என்று இயேசு நினைத்திருந்தால் நமக்கு மீட்பை தந்திருக்க முடியுமா? நினைத்து பாருங்கள். ஆனால் இயேசுவும் சொல்கிறார், தந்தையே, உமக்கு சித்தமானால் இந்த துன்பக்கலம் என்னை விட்டு அகலட்டும். அகலவில்லையே, அவரை விட்டு அகலவில்லை. அந்த துன்பக்களம் இயேசுவோடு இருக்கிறது. அப்படி என்றால் கடவுளாகிய மனிதராகிய இயேசுவுக்கே அந்த துன்பக்களம் தேவையான ஒன்றாக இருக்கிறது. அன்பு மக்களே, ஒரு சில வீடுகளுக்கு ஜெபிக்கின்ற பொழுது நான் பார்த்திருக்கிறேன். அந்த வீடுகளுக்கு நிறைய தடைகள் இருக்கும். ஆனால் அந்த தடைகள் அனைத்தும் வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு வயதானவர்கள், ஒரு நோயாளி துன்பப்படுகின்ற பொழுது ஆண்டவர் அந்த குடும்பத்திற்கு வர வேண்டிய தடைகளை மாற்றி தருகிறார். அப்ப அந்த ஒரு நபர் படும் துன்பத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். இன்னொரு வகையில் நான் துன்பத்தை பார்த்திருக்கிறேன். ஒரு ஆன்மாவை தன்னிடம் கொண்டு வருவதற்காக ஆண்டவர் இயேசு அந்த உடலுக்கு, அந்த நபருக்கு, அந்த ஆன்மாவிற்கு அநேக துன்பங்களை அனுமதிக்கிறார். எந்த அளவுக்குன்னா, அந்த ஆன்மா பேசணும். என்ன பேசணும்? ஆண்டவரே, நான் இந்த உலகத்துல வாழ்வதற்கு பதிலா உம்மிட்ட வந்துறதே நல்லது. இதுதான் ஆன்மீக தயாரிப்பு. அப்ப துன்பங்களின் வழியாக ஆண்டவர் ஒரு ஆன்மாவை தயாரிக்கிறார். ஆகையால் நமக்கு வரக்கூடிய துன்பங்களும் துயரங்களும் பயனுள்ளவை. நமக்கு வரக்கூடிய எல்லா நோய்களும் அர்த்தமுள்ளவை. நமக்கு இறை ஆசிரியரை பெற்றுத்தரக்கூடிய துன்பங்களாக இருக்கிறது. எப்பொழுது அந்த துன்பத்தை ஆண்டவருடைய பாடுகளோடு ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, ஆண்டவருடைய பாடுகளோடு ஒப்பு கொடுக்கின்ற பொழுது இந்த துன்பங்கள் பலன்மிக்கதாக மாறுகிறது. இறையாசி நம்மை வந்தடையும். இந்த நாளில் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். God bless you all. மாணவர்களே, இடைச்சட்டம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, உன் கடவுளாய ஆண்டவர் உனக்கு தந்த வாக்குறுதியின்படி உனக்கு ஆசி வழங்குவார். அல்லேலூயா. உன் கடவுளாய் ஆண்டவர் உனக்கு தந்த வாக்குறுதியின்படி உனக்கு ஆசி வழங்குவார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எங்கெல்லாம் ஆசீர்வாதத்துல தடைகள் இருக்கிறதோ, எல்லா ஆசீர்வாத தடைகளையும் ஆண்டவர் மாற்றுவார். அநேகர் விரும்புகிறோம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்கணும்னு. ஆனா அநேக நேரங்கள்ல ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறாமல், ஆசீர்வாதம் கிடைக்காம நாம வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல பைபிள்ல பாருங்க, ஏசா தன் தகப்பனாகிய ஈசா கிட்ட அழுதார், அப்பா உம்மிடத்துல வேற ஆசீர்வாதம் இல்லையான்னு. இன்னைக்கு அதே போல ஜனங்கள் ஆசீர்வாதத்துக்காக எங்கெல்லாமோ அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் ஜீவனோடு கூட இருக்கிறார். அவர் பெரியவராயிருக்கிறார். இப்பொழுது அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நீங்க என்ன ஆசீர்வாதத்தை விரும்புறீங்களோ அந்த விருப்பத்தோடு ஆண்டவர்கிட்ட கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரா இயேசுவே, ஆண்டவரா இயேசுவே, எனக்காக சொல்லி முடியாத எண்ணி முடியாத அற்புத பாதைகளை திறப்பவரே உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே நான் விரும்புகிறேன் எனக்குரிய நன்மையின் பாதைகள் இப்பொழுது திறக்கிறது. ஹல்லேலூயா. 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 ஹல்லேலூயா.